ஸோ ஹலோ வணக்கம் நண்பர்களே தோழிகளே எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார் 2025 இந்த விஷன் போர்டு இருக்குல்ல, அது மாதிரி ஐ கைண்ட் ஆஃப் மேட். பட் இந்த ஒர்க்கா இதுதான் என்னோட 2025 நோட் புக் டைரி என்னன்னா சொல்லலாம். ஐ மேட் லைக் அ விஷன் போர்ட், பட் கரெக்டாக போர்டு இல்லை, ஐ மேட் மோர் லைக் அ விஷன் லிஸ்ட். இதுக்கு என்னோட கான்செப்ட் என்ன இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி விஷன் போர்ட் கான்செப்ட் என்னன்னா, விஷன் போர்டு அழகாக உங்கள் விஷனை க்ரியேட் பண்ணி இட் ஷுட் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அட் ஆல் டைம்ஸ், ரைட்? நீங்கள் எப்போவுமே அதை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு உங்கள் விஷன் வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அண்ட் யூ கைண்ட் ஆஃப் அச்சீவ் யுவர் கோல்ஸ். இதுதான் விஷன் போர்ட். மை கான்செப்ட் நான் என்ன கான்செப்டாக வச்சுட்டேன்னா, அது கரெக்டாக தெரியும். நான் என்ன கான்செப்டாக வச்சுருந்தேன்னா, லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இயர் எண்டில் தான் பார்க்கணும், கடைசியில் தான் பார்க்கணும். பிகாஸ் அந்த விஷன், அந்த கோல்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதை பார்க்காமலே ஞாபகம் இருக்கணும். ஐ நோ இட் சவுண்ட்ஸ் லைக் கவுண்டர் இன்ட்யூட்டிவ், பட் அந்த அப்ரோச் தான் எடுத்தேன். இதை ஞாபகம் வச்சு நான் பண்ணவே எனக்கு தெரியல. இந்த அப்ரோச் சில், ரிலாக்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் யூ, ஐ நீட் டு சில். ஸோ இந்த வருஷம் வந்து ஐ மீன் 2025க்கு நான் எழுதி வச்சதை நான் இயர் எண்ட் முடிச்சு நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதை அச்சீவ் பண்ணாலும் தெரியல. இப்போ அதை பார்க்க போகிறேன். ஐ தாட் லைக் வை நாட் டாக்குமெண்டட், கெட் அ வீடியோ அவுட் ஆஃப் இட் யோசித்தேன். ஸோ இதுதான் புக்கு. அண்ட் வருஷ ஸ்டார்டிங்கில் எனக்கு கிடைச்ச நோட் இது. என்ன போட்டிருக்கோன்னா, 2025 உன் வாழ்வு இனிமையாய் உதயமாகட்டும். எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்த நோட்டு தான். பட் இனிமே உதயமாச்சா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட்டு எனக்கு இனிமே உதயமாச்சேன்னு நான் சொல்ல முடியுமா தெரியல. உதயமாகலை. பட் தட் டசன்ட் மீன் இட் வாஸ் லைக் அப்சல்யூட்லி டெரபிள். தேர் வாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இனியுமா பெருசாக ஒன்றும் உதயம் ஆகலைங்க. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, விஷன் அதான் நான் போடா பண்ணல, ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சேன். இப்போ வந்து அதை பார்க்க போகிறோம். 6 கேட்டகரி எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த். நம்பர் 1 ஸ்லீப் அட் நைட். இப்போ டைம் என்னன்னா 11:48 PM. ஓகே, இட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். I think it's a lifelong continuous process trying to maintain a sleep schedule, but I'm trying. Number 2, eat on time. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றேன், பட் டின்னர் முடிச்சிட்டேன் பை 12 AM. ஸோ இட்ஸ் ஓகே. அடுத்து ரெடியூஸ் ஸ்க்ரீன் டைம். இது வந்து என்கிட்ட என் 20 ரூபா சரவணா ஸ்டோர் பேனும் இருக்குது. ஸோ ரெடியூஸ் ஸ்க்ரீன் டைம் வந்து கிராஸ் தான் போடணும். ஆக்சுவலி இது டிக் கிராஸ் இப்படியே போட்டுருவோம். ஒன் செகண்ட். ஸோ reduce screen time வந்து cross தான். It didn't work for me. I find myself doom scrolling a lot more, I think, than the beginning of the year. Number 4 health வருது தான். செல்ஃப் குக்கிங் எனக்கு ஆல் த டைம் நான் குக் பண்ணுறது தான். பட் எனக்கு தேவையான என்னால் குக் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியுது. ஐ திங்க் தட்ஸ் ஃபைன். நம்பர் 5 eat healthy. Unfortunately this did not work out. So 5 points in health. எல்லாமே அரசு பொறுத்தலாம் இருக்குது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம் எப்படி? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து கெரியர். திங் இஸ், நான் இதை இப்போ தான் எடுத்து பார்க்குறேன்னா, நான் இதை வேற லைக் பாஸ்டன்ஸில் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா இது நான் என்ன மாதிரி பார்த்தேன்னா, இது ஆல்ரெடி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வச்சுருக்கோம்ட்டு காட் அ ப்ரொமோஷன் போட்டிருக்கேன், விச் டிடன்ட் ஹேப்பன். ஸோ கிராஸ். என்ன இது நடந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ பட் பெருசாக இட் அஃபெக்ட், நீ கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுச்சு. பட் ஓகே, தீஸ் திங்ஸ் ஹேப்பன். நெக்ஸ்ட்டு காட் ரெகக்னிஷன் இன் மை ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்டில் நடந்திருக்கு, டிக்கு போட்டுக்கலாம். 3 லேர்ன் மோர் ஸ்கில்ஸ் ரெலவெண்ட் டு மை ஒர்க். நான் தனியாக போய் கற்றுக்கல, ப்ராஜெக்டில் சொல்லித்தர டூல்ஸ் அளவுக்கு தெரியும். ஓகே, டிக்கு. 3 பாயிண்ட் தான் நண்பர்களே கரியரில். அடுத்து லேர்னிங் ரீட் மோர் புக்ஸ். இட் டென்ட் ஹேப்பன். எல்லாம் ஒரு 2-3 புக்லாம் ஓப்பன் பண்ணேன். அதாவது எல்லாமே ஃபிக்ஷன், எல்லாமே ஹாஃப்வே த்ரூ தான் இருக்குது. எந்த புக்கும் நான் முடிக்கலை. எனக்கு இப்போ எப்படி இருக்குது, என்ன இந்த விஷன் போர்டில் எதுவுமே அச்சீவ் பண்ணலையே, எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு இருக்கு. அடுத்தது லேர்ன்ட் பாட்டரி வந்து நம்ம மணல் களிமண் வச்சு நம்ம பண்ணுறோம்ல, பானமாக பண்ணுறோமே. ஐ மீன் எவ்வளோ நோஸ் பாட்டரி. ஸோ ஆனால் அது கற்றுக்கலாம் கிடையாது. பட் ஐ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு ட்ரை இட் அவுட் ஒன்ஸ் ஃபார் ஃப்ரீ அட் மை ஆஃபீஸ். அவங்களே வந்து ஒர்க் ஷாப் நடத்துனாங்க. ஸோ பார்ஷியலி, பட் நான் அது கற்றுக்கல, எப்படி ஃப்ரம் ஸ்க்ராச் கற்றுக்கல. வாண்ட்ஸ் அடுத்த கேட்டகரி வாண்ட், எனக்கு வேணும் அப்படிங்கிறது.
ட்ராவல்டு மோர் சொல்லலாம். நான் பெருசாக ட்ராவல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடைக்கல. ஸோ ஐ ட்ராவல் மோர் as in 2 ட்ரிப், குட்டி ட்ரிப், பட் ஸ்டில் இட்ஸ் வர்த் இட். அந்த மெமரிஸ் மீன் அ லாட் டு மீ. ஏன் அடுத்து வந்து காட் அ டாட்டூ. என்ன இதெல்லாம் கிராஸ் நடக்கிற காரியமாக சொல்லு. டாட்டூ வந்து போடலை. எனக்கு சில ஐடியா இருக்குது, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட், ஐ டோன்ட் நோ, எனக்கு should probably mean the life to me or 3 டாட்டூ வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஐ திங்க் நான் அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். ஐயோ சவுண்டு கேட்குதானே தெரியும், ரொம்ப தள்ளி வேறு இருக்கேன். அடுத்து பாட் அவன், அதாவது இந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஐ டோன்ட் பை அன் அவன். கிராஸ். ஸோ பூரா என்ன மொத்தமாக கிராஸாக இருக்குது. ஓகேவா? ஐயோ என்னங்க இது? ஃபிட்னஸ் அடுத்த கேட்டகரி. ஓகே, ஃபிட்னஸில் வந்து இதை சொல்லலாமா? இதை சொல்லலாமா? அதாவது நடந்துருச்சு இது ஃபியூச்சரில். பிகேம் அன் அமெச்சூர் பாக்ஸர். இல்லை, நான் இதுக்கு வந்து நான் சொல்ல முடியாது. நான் தான் கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பாக்ஸிங் லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் டியூ டு ரீசன்ஸ் இதை கட் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து நடக்கலை. அடுத்து வந்து டிட் புல்லப்ஸ் நடக்கலை. புல்லப்லாம் என்னால் இன்னும் பண்ண முடியல. ஃபிட்னஸில் லாஸ்ட் ஒன் ரேன் அப்படின்னு போட்டிருக்கேன், விச் ஹேப்பன். ஸோ எனக்கு தேங்க்ஃபுல். பட் ஃபுல் இயரில் ஒரு மேரத்தான் தான். பெட்டர் தேன் 0. ஐயோ, அடுத்து மிஸ்எல்என்எஸ்னால் கடைசியாக ரேண்டமாக பாஸ்போர்ட் ஆக்சுவலி ஐ ட்ரைட், பட் ஆதார் இவ்வளோ டீட்டெயில் வேணாமே. ஐ ட்ரைட், ஆனால் வந்து எந்த சில ப்ரூஃப் இல்லாதனால ஃபெயில் ஆயிடுச்சு. அப்டேட்டட் ஆதார். எஸ், ஒன்றும் இல்லை. ஆதாரில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணிட்டேன். காட் லைசன்ஸ். நோ, வண்டி எடுத்துகிட்டு அங்கிட்ட போகிறது சுற்றுறது, பட் லைசன்ஸ் வந்து நடக்கலை. காஸ். அடுத்து காட் ஓட்டர் ஐடி. இது வந்து இந்த ஏஜில் வந்து என்னென்ன என்கிட்ட இருந்துருக்கணும். ஸோ வந்து இது வந்து டிக், பிகாஸ் ஐ அப்ளைட் அண்ட் இட்ஸ் அண்ட் ப்ராசஸ். யோபா. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இதில் பெரிய விஷயம்லாம் இல்லை. பேசிக்கான பாயிண்ட்ஸு பேசிக்காக அச்சீவ் பண்ண முடிகிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஸ்மார்ட் கோல்ஸ் மாதிரி அதுலேயே நிறைய வந்து கிராஸ் வாங்கிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து என் தோழி இதை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து அந்த ஐடியா சொன்னதால் ஐ ஆம் பிளானிங் ஆன் கிரியேட்டிங் அ விஷன் போர்ட் அகெயின். விஷன் போர்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக மேபி தட் வில் ஒர்க் அவுட். அதுதான் இதில் எழுதி வச்சுட்டு மறக்கலை, பட் எழுதி வச்சுட்டு பார்க்காம இருக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி கொஞ்சம் லைக் போஸ்டர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து அந்த சார்ட் பேப்பர் கலர் பேப்பரில் ஒட்டி அதை பார்த்துட்டே இருந்து அவ்வளோ வெரி அப்படின்ட்டு அதை பார்த்துட்டே இருந்து மேபி இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெட்டர். இட்ஸ் எனிவேஸ் பின் அ வீக். ஜனவரி ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் இதை எடுத்து பார்க்குறேன். I mean, it's like, I guess it's better than nothing, better than 0. You get some, you lose some. So I think எனக்கு தெரியல, லைக் இப்போ ட்ராவல் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா நல்ல மெமரிஸும் நடந்திருக்கு, நல்ல இதுவும் நிறைய இருக்குது. பட் ஐ திங்க் திஸ் இயர் கைண்ட் ஆஃப் குக் மீ, பிகாஸ் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐம் பேக் டு ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை செல்ஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை மொபைல், டாக்கிங் டு மை செல்ஃப். ஸோ ஐ திங்க் ஐ காட் குக், பட் இட்ஸ் ஓகே. யூ கேன் ஆல்வேஸ், ஐ மீன் கீழே விழுந்தா திரும்ப எழுந்து தானே ஆகணும். ஸோ இட்ஸ் லைக், பட் எனக்கு லைக் நான் பெருசாக இந்த கஷ்டங்கிறது கஷ்டப்படுறது அதில் ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு பார்ப்பேன். இட்ஸ் ஆல்வேஸ் லைக், ஐ மீன் ரீசெண்டாக தான் ஐ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் த குட் அண்ட் த குட் கெட்ஸ் பெட்டர், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்னு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சம்டைம்ஸ் திஸ் நெகட்டிவ் a creep of negativity or on the wave of the negative thoughts that will pop up. So like it differs from people to people. சில பேர் அந்த தாட்டை என்ட்ராக விட மாட்டாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், பட் சம்டைம்ஸ் it gets a bit like you feel like very isolated இருக்கும். But you can always, I mean, you have to bounce back again or else you'll go into a spiral. So இதெல்லாம் இருக்குது நண்பர்களே. I guess these things happen, and you kind of start, there's this feeling of you start feeling behind in life. But I know you're not supposed to like compare your
your life path or your journey with like others, and like maybe that's why you feel behind. So maybe you're not behind and you're on time and you're on your path. Maybe like இதை நான் எனக்குமே சொல்லிக்கிறேன். If you're watching this, it's for you as well. You're not behind. So and I remember இந்த மாதிரி வீடியோலாம் எப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாதப்போ என்ன பண்ணுறது தெரியல, கோவிட் டைம் நினைக்கிறேன், அப்போ வந்து பண்ணது. அங்கே இருக்க சேரு. ஸோ அப்போ வந்து உட்காந்து தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப தோணுச்சு இந்த வாட்டி கொஞ்சம் நின்றுட்டு கொஞ்சம் கேஷுவலாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட்ஸ் கோயிங் ஆன் காலேஜ்க்கு அப்புறம். அண்ட் நவ் இஸ் அ பிக் கேப் ஆக்சுவலி. ஒரு ஐ திங்க் லைக் 5-6 years. அதில் நிறைய அப்டேட்டே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே I think I just got like I didn't get busy. I got distracted. I got carried away. வேணா வீடியோ பண்ணிருக்கலாம். குட்டி டே இன் மை லைஃப் or like I got a job. வேலை கிடச்சது, அதை பற்றிலாம் மேபி ஐ வில் டாக். எனக்கு தெரியல தனியாக உட்காந்து 12 மணி இருக்கும், தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அந்த மாதிரி நான் ஏன் அந்த பாசிட்டிவிட்டிலாம் சொன்னேன்னா, அந்த தாட்லேயே நெகட்டிவாக நினைக்கக்கூடாதுன்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்கவே ஐ வுட் பி லைக் நமக்கு இந்த டவுன்ஃபாலாக இருக்குது, அதெல்லாம் வராது. அந்த டவுன்ஃபால் வந்தால் தானே ரிடம்ஷன் நமக்குன்னு வரும். பட் ஐ பி லைக் டவுன்ஃபாலாம் வராது, எதுக்கு கேரக்டராக இருக்குது, அதெல்லாம் நமக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஏதோ டவுன்ஃபால் சிரிக்கக்கூடாது. ஸோ டவுன்ஃபால் மாதிரி இருக்குது. பட் I guess that's life. So basically what I wanted to share was about the vision list of last year. ஆனால் இந்த வருஷம் ஸ்க்ராட்ச்லேருந்து திரும்ப பெட்டராக ட்ரை பண்ணும் ஃபார் அவர் விஷன் போர்ட் அண்ட் ஆல். ஸோ ஐ மீன் லைக் அவ்வளோதான் நண்பாஸ் எவ்வான். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. அண்ட் இஃப் அட் ஆல் ஐ ஹேவ் என்ன டீம்ஸ் மீட்டிங் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஏதாச்சும் வேறு ஏதாவது ஷேர் பண்ண இருந்தால் we'll meet again. So bye, see you in my next video if I make one.